நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? இல்ல இன்ஸ்டாகிராம்ல வந்து ஏன் வீடியோஸ் போடக்கூடாது? இதெல்லாம் நம்ம யோசிப்போம். அது கூடவே என்ன யோசிப்போம் அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்மகிட்ட வந்து ப்ராப்பரா நிறைய செட்டப் தேவைப்படும். லைக் ஒரு கேமராவா இருக்கட்டும், இல்ல நம்மளுக்கு வந்து வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர பத்தி தெரியணும். இல்ல வீட்ல வந்து ஒரு பேக்ரவுண்ட் செட்டப் வந்து நல்லா இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் வந்து யூடியூப் சேனல்லயோ, இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ வீடியோஸ் போட முடியும் அப்படின்னு. பட் உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து ரொம்பலாம் தேவையில்ல. ஜஸ்ட் பேசிக்கான திங்ஸ் இருந்தாலே போதும். அப்படி பேசிக்கா என்ன விஷயம்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன். பிகாஸ் நான் யூஸ் பண்ற மைக்கா இருக்கட்டும், ஸ்டாண்டா இருக்கட்டும், லைட்டிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இது ரொம்பவே வந்து ஒரு கம்மியான ரேட்டுக்கு தான் தேடி கொஞ்சம் வாங்கினேன் ரிச் ஸ்ட்ரீட்ல அங்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யாரெல்லாம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கூட என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட டிஎஸ்எல்ஆர் கேமரா இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படிலாம் இல்லை. உங்ககிட்ட ஒரு பேசிக்கான ஃபோன் இருந்தாலே போதும். பிகாஸ் என்னோட வீடியோஸ் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கேமராவில் இல்லை, ஐ மீன் ஃபோனில் இருக்க கேமராவில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஃபோன் பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 14 ப்ரோ. இந்த ஃபோன் வந்து ஒரு 3 months முன்னாடி வாங்கினேன். நான் இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா லைக் கேமரா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால வாங்கினேன். மிச்சபடி ஃபோனில் வந்து வேறு எதுவும் அந்தளவுக்கு நல்லா இல்லை, கேமரா மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஸோ இப்போ அதில் தான் நான் ரெக்கார்டும் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் ஃப்ரண்ட் கேமில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்சோ நீங்களுமே வந்து உங்ககிட்ட என்ன கேமரா இருக்கும், அது ஃபோனாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் டிஎஸ்எல்ஆர் இருக்கட்டும், ஏதோ ஒன்று இருக்கிறத வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ செகண்ட் வந்து என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மைக் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து போர்ட்ரானிக்ஸ் இந்த மைக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது கூட நான் எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, லைக் இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, மேபி தலைகளாக தெரியலாம். ஸோ இது வந்து ஒரு 2300 கொடுத்து வாங்கினேன். நான் வேணா அந்த லிங்க்லாம் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல மீன் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மைக் கூட நான் எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வீட்டில் இருந்து எடுக்கும்போது தேவைப்படல. பிகாஸ் எனக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது அந்த அளவுக்கு வாய்ஸ் நாய்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ ஃபோனில் இருக்கிற மைக்கே போதும். பட் நான் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா, அவுட்டோரில் வீடியோ எடுக்கிறேன், ஒரு பார்க்கில் போய் வீடியோ எடுக்கிறேன், இல்லை யாரையாவது போய் இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக மைக்குன்றது ஒன்று ரொம்பவே தேவைப்படும். இப்போ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து மைக்லேயே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இப்போ நான் மாட்டி இருக்கிறது ஒன்று, ஆல்சோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு மைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து ஆப்போசிட்டில் நீங்கள் ஏதாவது பர்சன் வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மைக் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களுமே வந்து மைக்குன்னு ஒன்று வாங்கிக்கிறது நல்லது தான். பிகாஸ் நீங்கள் வந்து அவுட்டோரில் போய் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மைக்குன்றது ரொம்பவே தேவைப்படும். அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து நான் என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டு வச்சிருக்கேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோனை வந்து ஒரு சின்ன ஒரு செல்ஃபி ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். இது வந்து பிளிங்கிட்ல வந்து ஒரு 200 rupees கொடுத்து தான் வாங்கினேன். இதுவுமே எப்படி இருக்குன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என் முன்னாடி இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிங் லைட் இருக்கு. ஸோ இந்த ரிங் லைட்டை வந்து நான் பேக் கேமரா ஆன் பண்ணால் உங்களுக்கு மேபி தெரியலாம். ஒன் செகண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ரிங் லைட்டு. ஸோ இந்த ரிங் லைட் வந்து ஃபேஸுக்கு வந்து கொஞ்சம் வந்து பிரைட்னஸ் வருது. எனக்கு வேணும்னா வந்து நான் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் பிரைட் நான் வச்சுட்டேன். இது இல்லாமல் நான் வந்து இந்த செக்ஷன் அமுக்குனேன் அப்படின்னா எனக்கு வந்து கலர் வந்து மாறிட்டே இருக்கும், பிரைட்னஸ் வந்து கலர் வந்து மாறிட்டே இருக்கும். இது என்னோட ஸ்கின் டோனுக்கு, என்னோட ரூமோட இதுக்கு எது மேட்ச் ஆகுமோ நான் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து பழசே வந்து போயிடுறேன். ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களுமே வந்து இந்த மாதிரி வந்து இது வந்து ரிங் லைட் வந்து நான் ரிச் ஸ்ட்ரீட்ல வந்து 1300 rupeesக்கு என்னமோ சம்திங் வாங்கினேன். ஸோ இது வந்து வாங்கி ஒரு 2 years ஆகும். இப்போ வரைக்கும் எனக்கு வந்து நல்லாவே வருது. நீங்கள் அதை சேஃபாக பார்த்துக்கணும், கீழே எங்கேயும் போடாமல் இருக்கணும். இப்போ என்னோட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் லைட் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு எல்இடி லைட் மாதிரி. ஸோ இதையுமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணேன். இது வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தான். ஸோ அதனால தான் நான் வந்து அதை யூஸ் பண்ணேன். இல்லைனா அதை கூட வாங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கலர்ஸ் வந்து மாற்றிக்கலாம். கலர்ஸ் வந்து டைனமிக்காக போயிட்டு வரும். ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது அதுலேயுமே. ஸோ நீங்கள் அது கூட வாங்குறதா வாங்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்னோட வீட்டை பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் செட்டப் எதுவுமே இல்லை. என்னோட வீடு எப்படி இருக்கோ அப்படியே தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். சில பேர் வந்து பேக்ரவுண்ட் செட்டப் வந்து நிறைய வச்சிருப்பாங்க. மேபி அவங்களுக்கு வந்து பிளைன் வால் இருக்கிறதுனால ஒரு வாலுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சுக்கலாம், இல்லை ஒரு வாலுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் துணி போட்டுக்கலாம். இல்லைன்னா நடுவில் வந்து இந்த அமேசான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்ஸ் மாதிரி தான் வந்து விற்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபிட் பண்ணி கூட வச்சுப்பாங்க, நல்ல வேர்ட்ஸ்லாம். ஸோ அது கூட கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இது மாதிரி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், நம்மளுக்கு எவ்வளோ பேச வருது அதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் தோணுது அப்படின்னா எதை பற்றி யோசிக்காதீங்க. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணால் பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணுவேன், நான் வந்து ஒரு நல்ல ஒரு கேமரா நல்ல ஒரு எடிட்டிங்கோட தான் வருவேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டு தான் இருக்கணும். பிகாஸ் இப்போ வரைக்கும் டாப் யூடியூபர்ஸ் நீங்கள் யாரை தமிழ்நாட்டில் எடுத்தீங்கனாலும் எங்கே எடுத்தீங்கனாலும் அவங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோக்கும் இப்போ இருக்க வீடியோக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நீங்களே பாருங்கள்.
ஸோ இனிஷியலாக வந்து அவங்க வீடியோ வந்து ரொம்ப இனிஷியலாக கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். என்னோட சேனல்லே ஃபஸ்ட்டு வீடியோ அப்படி தான் இருக்கும். போக போக தான் நம்மளால் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்கள் அதை எக்ஸ்பெக்டாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுனால எனக்கு இன்கம் நிறையா வருமானு கேட்டிங்கன்னா, சத்தியமாக அப்பெல்லாம் வரவே வராது. நீங்கள் அதெல்லாம் நம்பி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு இன்கம்காக யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நானே வந்து ஒரு வீடியோ வந்து ஹவுசிங் என்னோட ஃப்ரெண்டு வீடியோ வச்சு போட்டேன். ஸோ கிட்டத்தட்ட அதுக்கு வந்து 30,000 வியூஸ் கிட்ட போச்சு. பட் அதுக்கு வந்து எனக்கு வந்த டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $15 to $20 தான் வந்துச்சு. அந்த வீடியோஸ் வந்து 30,000 வியூஸ் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நான் அதிகமாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். 1500 சம்திங் வந்து அதில் ஏர்ன் பண்ணேன் நான். 30,000 வியூஸ் போச்சுன்னா அவ்வளோதான் வரும். ஸோ அதே மாதிரி தான் அதுவும் வீடியோட டியூரேஷன் இருக்குது, அது டைப் ஆஃப் வீடியோன்னு இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் உங்களை டிமோட்டிவேட் பண்ணல. பட் நான் வந்து எனக்கு வந்து பேசுறது பிடிக்கும், என்னோட கருத்தை வந்து நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். அதையும் தாண்டி நான் என்னோட ஏர்னிங்ஸ்க்காக தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ரொம்பவே பொறுமை வேணும், அதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் பண்ணணும். ஸோ அது வந்து கொஞ்ச நாளில் வந்து நீங்கள் விட்டுட்டு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பணத்துக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அது மேபி போக போக உங்கள் சேனல் வந்து மக்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களே வந்து பார்ப்பாங்க, ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஏதாவது வீடியோ போடணும், கொஞ்சம் நல்ல வீடியோவும் போடணும். இது ஒன்று மெயின். ஸோ அடுத்த 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் அண்ட் கான்ஃபிடென்ட் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட்டை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன், நான் ஒன்றும் அந்தளவுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணல. ஜஸ்ட் என்னோட தாட்ஸ் என்ன இருக்கோ அது ஜஸ்ட்டு ஒரு 1 லைனில் வந்து என்னோட லேப்டாப்பில் எழுதி வச்சுட்டேன். ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அப்பப்போ பார்த்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களுமே வந்து ஒரு கண்டென்ட்டை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுகிறீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ரிசர்ச் நாலேஜ் வரும். அந்த நாலேஜ் மூலயமா நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லும்போது இன்னும் அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதிகமாகும். ஸோ அதனால் வந்து நாளைக்கு ஏதோ ஆஃபீஸில் இல்லை வெளி இடத்துல பேசணுன்னாலும் நீங்கள் எந்த ஒரு கேமரா ஃபியர் இல்லாமல், மக்கள் முன்னாடி பேசக்கூட கொஞ்சம் கூட ஃபியர் இல்லாமல் க்ரௌடு முன்னாடி நீங்கள் நல்லா பேசலாம். ஸோ சில பேர் வந்து நான் பேசுறதுலாம் யார் கேட்பா, என் ஃப்ரெண்ட்ஸே வந்து என்னை கிண்டல் பண்ணுவாங்க அப்படிலாம் நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. டீஸ் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் நம்மளே வந்து ஒரு லெவலுக்கு மேலே க்ரோத் ஆகும்போது அவங்களும் வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதான் உண்மை. ஸோ இனிஷியலாக வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து பேஜ் ஓப்பன் பண்ணி வீடியோஸ் போடணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா எதை பற்றி யோசிக்காதீங்க. எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கையும் பற்றி கவலைப்படாதீங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக நீங்களே இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக தான் பண்ணணும்னு நினச்சா யாருமே வந்து வீடியோ போட முடியாது. ஸோ அதான் மெயினான விஷயம். ஸோ இந்த மாதிரி யூடியூப் ரிலவெண்ட்டான ஏதாவது வேறு ஏதாவது லைக் நான் எப்படி எடிட் பண்ணுறேன், நான் எப்படிலாம் ரெக்கார்ட் பண்ணுறேன், இதெல்லாம் பற்றி உங்களுக்கு போடணும். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்லாம் பெருசாக இருக்காது. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சது வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து பார்ட் 2 அந்த ரிலேட்டடாக வீடியோவும் போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ யூடியூப் சேனல் இல்லை எதாவது பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணுங்கள். ப்ரொகாஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. பிகாஸ் வருஷங்கள் தான் ஓடிட்டே இருக்கும், ரொம்ப லேட்டாக தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மறுபடியும் நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை.